கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மதுரை பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களாகிய எங்களுடைய திருச்சபை மக்களோடு கூட சேர்ந்து இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே பல இடங்களிலே, சிறப்பாக ஒரு சில வெளிநாடுகளிலும் இருந்து எங்களோடு கூட இந்த லைவ் ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற அன்பு தெய்வ மக்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய திருச்சபையின் சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு ஆராதனையிலும் சொல்லுகின்ற பிரகாரம் இது ஆலயத்திலே நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலையிலே லைவ் நிலையிலே ஆராதனை நடைபெறுகிறது. ஆகையினாலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே அமைதலாய் அமர்ந்து அங்கிங்கு செல்லாமல் உங்களுடைய வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வோம் என்ற நிலையில் இல்லாமல் ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற அதே உணர்வோடு கூட நீங்கள் உங்கள் இருப்பிடங்களிலே, உங்கள் இல்லங்களிலே அமர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை சேர்ந்து வாசித்து பாடல்கள் பாடும்போது பாமாலை கீர்த்தனை புஸ்தகத்தோடு நீங்கள் அந்த பாடல்களை சேர்த்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினாலே நாம் அனைவரும் பக்தியோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வோம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கின்ற இந்த புதிய வாரத்தின் முதல் நாளுக்காகவும் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சிறப்பான வாய்ப்புக்காகவும் நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரித்துவ திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே சேர்ந்து பல இடங்களில் இருந்து இந்த ஆன்லைன் லைவ் வழியாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க போகிற இந்த ஆராதனையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்றும் உம்முடைய கிருபைக்குள்ளே எங்களை வைத்து வழி நடத்த வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கொண்டாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 361ஆம் பாமாலையை இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாக பாடுவோம். பாமாலையின் 361. Bye.
ஆராதிக்க ஆயத்தமாகி இருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய பாவங்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே தடுப்பாய் அமைந்து விடக்கூடாது. நம்முடைய பாவங்களே ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே தடுப்பு சுவராய் அமைகின்றன என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகின்றதாகினாலே நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை திரும்பவும் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவு சரியாக இருக்க நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ளவும், அவர் சொல்ல போகின்ற அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமை. நாம் யாவரும் நம்முடைய உண்மையான மன நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை பொதுவான பாவ அறிக்கையின் வழியாக அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை முழங்காலிலே நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் எங்களுடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகிடும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்துவர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னருள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நாம் யாவரும் நின்ற நிலையிலே 32வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் விளர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதியை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படியே நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்திலிருந்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவு செய்து அமருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற சிறப்பான வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த 18வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சுருக்க ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். யாவரும் ஜெப நிலைக்கு வருவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும், சுத்த இருதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாகிய உம்மை பின்பற்றி நடக்கவும் உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் மேக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் அருமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற இந்த சிறப்பான தருணங்களுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்திலே சென்று உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் தவறாமல் காலையிலே எங்களுடைய ஆராதனை நேரத்திலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையின் வழியாக எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறீரே, நமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை இன்னும் மறக்கவில்லை, இன்னும் எங்களை கைவிடவில்லை, இன்னும் எங்களை நேசிக்கிறீர் என்பதை இதன் வழியாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். உம்மையை தொழுது கொள்வோம், உம்முடைய வசனங்களை கேட்கவும் நாங்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறோமே. ஆண்டவரே, இந்த கிருபை எங்களுக்கு உம்மாலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பரிபூரண வழிநடத்துதல் கடந்த மாதம் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க போகின்ற இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த ஆசீர்வாத வசனத்தை நாங்கள் படிக்க ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற உம்முடைய ஆலோசனைகளும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற உம்முடைய ஆசீர்வாதங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நிலையாய் இருக்கிறதே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கடந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதிலும் எங்களுக்கு நிறைவேற்றினீர். அதே போல இந்த மாதமும் எங்களுக்கு என்று நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம், இவைகளை இந்த மாதம் முழுவதிலும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய வார்த்தைகளை கேட்க போகிற இந்த வேளையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நேரமாய் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவை மிகுந்த மக்கள் உண்டு சுவாமி. போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற மக்கள் உண்டு. சிறு குழந்தைகள் உண்டு. படிக்கின்ற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, குடும்பத்தின் பல தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற பெற்றோர் உண்டு. வயத மூப்பின் காரணமாக சரீரத்திலே பலவீனங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருமையான பெரியவர்கள் உண்டு. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கின்றவர்களுடைய வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொழில் செய்கின்றவர்களுடைய தொழில்களில் உள்ள எல்லா பின்னடைவுகளையும் ஆண்டவர் மாற்றி அற்புதமாய் அவர்கள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்ள ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாடசாலைகளுக்கு சென்று வருகின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த நோய் தாக்கங்களும் வராதபடிக்கு, பொது போக்குவரத்திலே சென்று வருகின்ற எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராதபடிக்கு, பல பொதுவான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்திகளை சரீரத்திலே ஆண்டவர் கொடுத்து அற்புதமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், ஒவ்வொருவருக்கு வேண்டிய நிறைவுகளை தாரும். ஒவ்வொருவர் உம்முடைய சமூகத்திலே வைக்கிற விண்ணப்பங்களை ஆண்டவர் நீர் அறிவீரே. அந்த விண்ணப்பங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதமான பதில்களை எங்களுடைய திருச்சபை மக்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் பரத்திலிருந்து அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து அற்புதமாய் அவர்களை நீர் நிறைவாய் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். லாக்டவுன் காலங்கள், இந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்வின் சூழல்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து இந்த புதிய மாதம் முழுவதிலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி எங்களை அற்புதமாய் நீர் வழிநடத்துவீரே. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அந்த வார்த்தையை நாங்கள் இந்த நாளிலே திரும்பவும் ஒரு விசை விளக்கமாய் படித்து அதில் உள்ள காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய வசனங்களின்படி நாங்கள் நடந்து அவைகளை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை இந்த வேளையிலே, இந்த ஆராதனையிலே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆலயத்தின் எல்லா காரியங்களையும், குறிப்பாக ஆலய விஸ்தரிப்பு காரியங்களையும் ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே ஆரம்பித்து நாங்கள் குறித்த நாளிலே அதை முடிப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திற்கென்று கொடுத்திருக்கின்ற அவருடைய வார்த்தையை படிக்க போகிறோம். இது நாம் ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே செய்கின்ற செயல். இந்த அக்டோபர் மாதத்திற்கென்று ஆண்டவர் அவருடைய அடியவர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரத்தில் 17வது வசனம். எசாயா 48:17, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அன்பானவர்களே, ஒரு புதிய மாதம் என்று வரும்போது பல தயக்கங்கள், தடுமாற்றங்களோடு நாம் இருப்பது இயல்பு. இந்த மாதம் எப்படி இருக்குமோ, அதாவது கடந்த மாதத்தின் சில பாதிப்புகள் நம்முடைய நினைவுக்கு வரும். அந்த பாதிப்புகள் எல்லாம் இந்த புதிய மாதத்திலே ஒரு வேளை தொடருமோ, வேறு ஏதாவது பிரச்சனைகளை நமக்கு உண்டாக்கி விடுமோ என்ற பயமும் நடுக்கமும் நம்மை சூழ்ந்திருப்பது இயல்பு. அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் எனக்கு என்ன தைரியம் கொடுக்க போகிறார் என்று எதிர்பார்த்திருப்பதும் இயல்பு. ஆனால் வெறுமனே ஆசீர்வாதங்களை மட்டும் எதிர்பார்த்து அவைகளை மட்டும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போமானால் தோற்று போவோம். ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால் அதற்கு நிபந்தனை உண்டு. அந்த நிபந்தனையை நாம் பின்பற்றுவோமானால் ஆசீர்வாதம் தானாய் கிடைக்கும். இந்த மாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை. அழகாய் ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 2 காரியங்களை ஆண்டவர் இதிலே நமக்கு சொல்லுகின்றார். ஒன்று, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதிப்பேன்.
இரண்டாவது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். 2 அற்புதமான தேவனுடைய வழி நடத்துதல்கள். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதிப்பேன். நமக்கு எது பயனுள்ளது, எது நமக்கு தேவையானது, எது நமக்கு சரியா இருக்கும் என்பதை நம்முடைய ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதை அவர் திரும்பவும் நினைவுபடுத்துகிறார். ஏன்னா நம்ம அப்பப்போ நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்கள்ல எல்லாத்தையும் நம்மளே சுமந்துகிட்டு இருக்கிறோம்ங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே வந்து விடுகிறோம். எல்லா பாரங்களையும் எல்லா வேதனைகளையும் நானே சுமந்து நானே எல்லாத்தையும் தூக்கிட்டு போறேன்ற ஒரு நிலைக்கு வரும்போது தான் பயமும் தடுமாற்றமும் வருகிறது. இந்த சூழ்நிலையில், அதாவது ஓட்டத்தில் அது இயல்பு, அதை நான் தவறுன்னு சொல்லலை. அந்த இயல்பை நாம் சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத நான் உனக்கு போதிப்பேன். அப்ப எப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்துல எவ்வளவு அற்புதமாய் நமக்கு ஆலோசனை சொல்லுகின்ற, அதாவது நம்மை போதித்து நடத்துகின்ற, நாம் மாறி மாறி வாசித்த சங்கீதத்தின் வசனத்தை கவனிச்சிருப்பீங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னார் இல்லையா? அதே போல ஒரு வசனம், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. அப்ப இந்த உலகத்தில் அது நமக்கு ரொம்ப தேவை. நமக்கு எது பயனுள்ளதுங்கிறது நமக்கு தெரியாது, எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துடுவோம். பிரயோஜனமாய் இருக்கிறதை மட்டும் நமக்கு போதிக்கின்ற தெய்வம். பல உபதேசங்கள், பல சத்தங்கள் நம்முடைய காதுகளிலே தொனிக்கின்றது. இந்த சூழலிலே எதை செய்யறது, எப்படி செய்யறது? சில நேரங்களில் சில நம்முடைய காதுகளிலே தொனிக்கின்ற சத்தங்களை கேட்டுட்டு என்னத்தையாவது ஒன்று செஞ்சு அல்லது தேவையில்லாத சிக்கல்களிலே மாட்டிக்கொள்ளுகின்ற அனுபவமும் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் உணர்ந்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதான் நான் போதிப்பேன். அப்போ அன்பானவர்களே, உலகத்தின் சப்தங்கள், உறவுகளின் சப்தங்கள், இதெல்லாம் நம்முடைய காதல விழும்போது எது பிரயோஜனமானது எது பிரயோஜனம் இல்லாததுங்கிற ஒரு தடுமாற்றம் வருகிறது இல்லையா? அந்த தடுமாற்றத்தின் சூழலிலே தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவேன், உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த தெய்வத்தினுடைய இந்த போதனை எங்க இருந்து கிடைக்குது? எதன் வழியாக ஆண்டவர் போதிக்கிறார், அல்லது எப்படி ஆண்டவர் எனக்கு போதிக்கிறார்? ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை ரொம்ப குழப்பமா இருக்குது. நமக்கு எதை செய்யறது, எதை செய்யக்கூடாது, எது சரி, எது தவறு, இதெல்லாம் தெரியாம தான் இன்னைக்கு போய் சில நேரங்கள்ல, அதாவது ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக பிரகாரமான காரியங்களிலும் சரி, எங்கேயாவது போய் மாட்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் வழி நடத்துகிறவர். எப்படி வழி நடத்துகிறவர்? பிரயோஜனமானதை போதித்து வழி நடத்துகிறவர். அன்பானவர்களே, எப்படி போதிக்கிறார், எதன் வழியாக போதிக்கிறார்? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 16வது 17வது வசனங்களை முன்வைக்க விரும்புகிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. இதை குறித்து 2 வாரங்களுக்கு முன்பதாக புதன்கிழமை மாலை ஆலயத்திலே நடைபெறுகின்ற அந்த நேரடி ஆராதனையிலே நான் பகிர்ந்து கொண்டேன். அதுல வர முடியாத அநேகர் இதுல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் திரும்பவும் சொல்லுகிறேன், ஏற்கனவே புதன்கிழமை படித்தவர்களுக்கு இது ஒரு மீள்பார்வையாக இருக்கட்டும். எப்படி ஆண்டவர் போதிக்கிறார்? அவருடைய வார்த்தையின் வழியாய் போதிக்கிறார். அவருடைய வார்த்தை எங்க இருக்குது? வேத வாக்கியங்களிலே. நம்முடைய கரத்தில் இருக்கிற இந்த பைபிள் இல்ல, பரிசுத்த வேதாகமத்துல அல்லது திருமறையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய வாக்கியங்கள், இவையெல்லாம் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம்? தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய மனிதர்களை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் நீங்களும் நானும் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாகவும். இந்த உலகத்துல தேவையானது தானங்க. ஒன்று, வெற்றி அடைய வேண்டும். 2வது, எந்த ஒரு நற்கிரியையும் செய்ய நான் தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும். இதுக்கு தான் என்னென்னமோ போராடுறோம். வெற்றிக்காய் போராடுகிறோம். வெற்றிக்காக நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், என்னென்னமோ முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறோம். பல நேரங்களிலே தோற்று போகிறோம். ஏன் தோற்று போகிறோம்? சரியான போதனை நமக்கு இல்லை.
தேவன் என்ன சொல்றாரு? வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வேத வாக்கியங்களின் வழியாக அவர் நமக்கு போதிக்கிறார். பிரயோஜனமானவற்றை உனக்கு போதிக்கிறேன். அப்ப பிரயோஜனமானவை எது? நாம் என் வாழ்க்கையில பயனுள்ளதாக்கி கொள்ள வேண்டியது எது? தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அன்பானவர்களே, பல நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அது தவறாகாது. ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காக ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காக ஜெபிக்கின்ற நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறோம், அதிலையும் கலந்துக்கிறோம். 3 மணி நேர ஜெபம், 7 மணி நேர ஜெபம், 12 மணி நேர ஜெபம் எல்லாம் இன்னைக்கு லைவ்ல ஒரே ஜெப வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் போதாது. வேதத்தை கேளாத, அதாவது வெறும் ஜெபத்தை மட்டும் கேட்டு வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருப்பாய் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. வேதத்தை கேளாமல், வேதத்தின்படி நடக்க முயற்சிக்காமல், ஏன்னா இது நம்முடைய பிரயோஜனத்திற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல தான் நமக்கு வெற்றி உண்டு. வெறும் ஜெபத்திலே வெற்றி கிடையாது. ஜெபம் நான் தேவனோடு பேசுவது, தேவன் என்னோடு பேசுவதை நான் கேட்கும் போது தானே எனக்கு வெற்றி. அவர் தானே எனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறாரு. இன்னைக்கு ஜெபத்துல பல நேரத்தில் நம்ம தேவனுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. நாம் தேவனுக்கு போதிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆகையினால பிரயோஜனமானதை போதிக்கின்ற தேவனுடைய வார்த்தையை, சத்தத்தை கேட்க தவறி போய்விட்டோம். இன்னைக்கு அதாண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். தெய்வ மக்களாகிய நாம் எவ்வளவு நேர வேதத்தை படிக்கிறோம், வாசிக்கிறோம் அல்ல, எவ்வளவு படிக்கிறோம். நான் பல முறை வேதத்தை முழுசும் படிச்சிருக்கிறேன், பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு நீங்கள் வேதத்திலிருந்து கற்று நடக்கிறீர்கள், தேறினவனாக மாற்ற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக, தேவனுடைய ஒத்தாசையோடு வாழுகின்ற அந்த வெற்றியை பெறுவதற்காக உங்களுக்கு உதவி செய்கிறது, உங்களுக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறது கர்த்தருடைய வேதம். அது மட்டுமல்ல, நற்கிரியையை செய்ய தகுதியை இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. இது இல்லாம நீங்க எந்த நற்கிரியையையும் முழுமையாய் செய்து முடிக்க முடியாது. இன்னைக்கு செய்வீங்க, நாளைக்கு தோத்துருவீங்க, நாளைக்கு செய்வீங்க, நாளை கழிச்சு தோத்துருவீங்க. இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? வேத வசனம் நமக்குள்ள இருந்து அது ஏவுகின்ற, எனக்கு பிரயோஜனமானதை போதிக்கின்ற தேவனுடைய வார்த்தை என்னை நற்கிரியையை செய்ய தகுதி உள்ளவனாக்குகிறது. உங்க தகுதியினால நீங்க நற்கிரியைகளை செய்ய முடியாது. தேவனுடைய போதனை உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களை நற்கிரியையை செய்ய அது தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். ஆக அன்பானவர்களே, எது பிரயோஜனம்? வாழ்க்கையின் வெற்றி பிரயோஜனம். வாழ்க்கையிலே நற்கிரியையை செய்ய நான் தகுதி பெறுவது பிரயோஜனம். இந்த பிரயோஜனங்களை தேவனுடைய வார்த்தை எனக்கு போதிக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, 17வது வசனம், 2 தீமோத்தேயு 3:17, அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகள். எப்படி ஆண்டவர் எனக்கு பிரயோஜனம் உள்ளதை போதிக்கிறார்? உபதேசிக்கிறார். எதின் வழியாய் உபதேசிக்கிறார்? தேவனுடைய வார்த்தைகளின் வழியாக. இந்த வார்த்தைகளை எடுத்து போதிப்பதற்கு அவருடைய ஊழியர்கள், போதகர்களாகிய எங்களை நியமித்திருக்கிறாரே, தெரிந்தெடுத்திருக்கிறாரே. இப்படி அவர் உபதேசிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை உங்களை படிக்க சொல்லி உங்களுக்கு உபதேசங்கள் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, உபதேசிக்கிறது மட்டுமல்ல, உங்களை கடிந்து கொள்ளுகின்ற பிரயோஜனத்திற்கான போதனை, உங்களை கடிந்து கொள்ளுகின்ற போதனை. இன்னைக்கு இந்த கடிந்து கொள்ளுதலை தான் சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. என்னத்துக்கு இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு போலாமே, நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு போலாமே, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் படிப்போமே. அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு போறவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க? இந்த திருமறை சொல்லுங்க, நான் சொல்லல. அப்ப ஆண்டவர் திருமறையின் வழியாக பிரயோஜனமானதை போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? கடிந்து கொண்டு போதிக்கிறார். தவறுகள் செய்கின்ற நிலையில தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கடிந்து கொள்ளுதலாய் வருகின்றன. அடுத்து எப்படி வருது? சீர்திருத்துகின்ற வார்த்தைகளாய் வருகின்றன. பிரயோஜனமானதை போதித்தல் என்றால் இதெல்லாம் உள்ள வரணும் இல்லையா? உபதேசம் இல்லாமல், கடிந்து கொள்ளுதல் இல்லாமல், சீர்திருத்தல் இல்லாமல், அடுத்த பகுதி, அடுத்த பதம், நீதியை படிப்பித்து கொடுத்தல் இல்லாமல் எப்படி பிரயோஜனமானது நமக்கு கிடைக்கும்? ஆனா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வசனம் எனக்கு அப்படியே ஆறுதலை மட்டும் கொடுக்கணும், இந்த வசனம் எனக்கு அப்படியே 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்படியே ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு ஃபேஸ்புக்கையும் நீங்க யூடியூபையும் எடுத்து பாருங்க, பூரா இந்த பாதி வசனங்களை போட்டு
இந்த மாசம் பூரா உங்களை முடமாக்கிடு. வசனங்கள் முந்தி ரொம்ப கிடைக்காது, ஆனா இன்றைக்கு வசனம் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு உண்மையான உபதேசத்தையும் சீர்திருத்தலையும் கடிந்து கொள்ளுதலையும் நீதியை படிப்பிக்கின்ற வசனத்தையும் அரைகுறையாய் தூக்கி வைத்துக் கொண்டு எனக்கு இது போதும், இதை வச்சுக்கிட்டு நான் இந்த மாசம் பூரா ஓட்டிடுவேன், தோற்று போவீர்கள், தோற்று போவீர்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. உங்களுக்கு பிரயோஜனமானது என்ன? உங்களை உபதேசிக்கிற வசனம், உங்களுக்கு உபதேசத்தை கொண்டு வருகின்ற வசனம். அது மட்டுமல்ல, உங்களை கடிந்து கொள்ளுகின்ற, அதை ஏற்றுக்கிடணும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் கடிந்து கொள்வதெல்லாம் வேண்டாம். நீங்க எப்படி பிரயோஜனமானதை தேவனிடத்திலிருந்து போதனையா ஏற்றுக்கொள்வீர்கள்? சீர்திருத்தலுக்கு, உங்களை சரிப்படுத்துவதற்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நீதியை, ஏன்னா நமக்கு எது நீதி எது அநீதினே தெரியலங்க இன்னைக்கு. உண்மை தானே? உலகம் ஒன்று சொல்லுது, வேதம் ஒன்று சொல்லுது, இது ரெண்டுல எது நீதி எது அநீதின்னு தெரியல. அப்போ எனக்கு அந்த தெரியாத ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எனக்கு பிரயோஜனமானதை என் ஆண்டவர் எனக்கு போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? இந்த வசனத்தின் வழியாக. இந்த வசனம் எனக்கு நீதியை படிப்பித்து கொடுக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. அன்பானவர்களே, பிரயோஜனமானதை போதிக்கின்ற தெய்வம் நம்மை தேறினவர்களாக்க, நம்மை நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? திருவசனத்தின் வழியாய் போதிக்கிறார். அந்த திருவசனம் எப்படி போதிக்கிறது? உபதேசிக்கிறது, கடிந்து கொள்ளுகிறது, நம்மை சீர்படுத்துகிறது, நீதியை நமக்கு படித்துக் கொடுக்கிறது. இந்த நிலைகளிலே ஆண்டவர் பிரயோஜனமாயிருக்கிறதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரி, இதுவரைக்கும் 2 வாரங்களுக்கு முன்பதாக வந்த புதன்கிழமை ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும். இனிமே உள்ள காரியத்தை, அதாவது புதிதாக இன்றைக்கு படித்தவர்கள் முதல் முறையாக இதை படித்திருக்கிறீங்க. ஏற்கனவே இதை படித்தவர்கள் இன்றைக்கு திரும்பவும் நினைவுபடுத்தியிருக்கிறீங்க. நினைவுபடுத்துவது தவறில்லை, எதையும் மறந்துடுவோம் இல்லையா? கேட்கறது எவ்வளவுதான் நிற்கும். அதனால 2 தடவை 3 தடவை நம்ம படிக்கிறது தவறில்லை. சரி, இப்படி பிரயோஜனமானதை போதிக்கின்ற நம்முடைய ஆண்டவர் இன்னும் சில நபர்களை குறித்து, அதாவது தெய்வ மக்கள் தான், வெளியாட்கள் கிடையாது, அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் சொல்றார். அவருடைய தீர்க்கணின் மூலமாக தான் சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேதவசனம் ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை போதிக்கிறார் என்று நாம் பார்த்து நிறுத்தி இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி போதனைகளை கேட்க மனமில்லாமல் இருக்கின்ற அவருடைய ஜனத்தை இங்க சொல்றார். ஏசாயா 30வது அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிக்கிறேன். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி யாருக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தார்? அவருடைய ஆண்டவருடைய ஜனங்கள். அப்ப ஆண்டவர் இப்ப அவருடைய ஜனங்களை பற்றி சொல்லும்போது, பிரயோஜனமானதை உனக்கு போதிப்பேன்னு சொன்னாரு. பிரயோஜனமானது எங்க இருக்குதுங்கிறத நம்ம இப்ப படிச்சிட்டோம். இப்ப இந்த பிரயோஜனமானதை ஆண்டவர் போதிக்கும் போது அதை கேட்க மனமில்லாத அவருடைய ஜனங்களும் இருக்கிறார்கள். இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை. பாருங்களேன், கர்த்தருடைய, அதாவது கலகம் உள்ள ஜனம், பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஆபத்து உள்ள வருது. என்ன ஆபத்து? ஆண்டவர் எனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கும் போது நான் அதை கேட்க மனதில்லாதிருக்கிற ஒரு நிலைக்கும் போய்விடக் கூடும். அவருடைய ஜனங்களுக்கு தான் சொல்றாரு, கேட்க, வேதத்தை கேட்க, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம்னா நம்ம எவ்வளவு நேரம் இந்த நிலையில் இருக்கிறோங்கிறத கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நிலை? பல நேரங்களிலே கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு மனமற்றவர்களாய் இருக்கிறோம். ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவோம், கூடி கூடி ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ற இடத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம். அல்லது 7 மணி நேரம் 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபங்களிலே, அது விடுமுறை நாட்கள் வந்துருச்சுன்னா போதும், 8 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம். அது எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம்? இன்னொன்னு, ஜெபம் பண்ணும்போது பலர் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்கிறேன். பிரசங்கம் பண்ணும்போது அதுல அவ்வளவு சிரத்தையோடு இல்லை. நம்ம மக்களை பத்தி பேசல, நம்முடைய திருச்சபை மக்கள் இப்ப வேதத்தின் மேல் வாஞ்சை கொண்டு நீங்கள்
அதை படிக்கணும்னு ஓடி வர்றீங்க. நான் இப்போ இது நம்ம மக்களுக்கு மட்டும் இல்லை, ஆகையினாலே நான் பொதுவாகவும் பேசுகிறேன். ஆக வேதத்தை கேட்காத, ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் அப்படி மனநிலையில் இருக்கிறவங்க இதை திருந்துங்க. வேதத்தை கேட்க மனமில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள் என்று தேவன் சொல்லுகின்ற அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறோமா? இந்த வேத வார்த்தைகளை கேட்கத்தாங்க இதுல இருக்கிற உபதேசங்களும், இதுல இருக்கிற கடிந்து கொள்ளுதலும், இதுல இருக்கிற சீர்திருத்துகின்ற வார்த்தைகளும், இதில் இருக்கிற நீதியை படிப்பித்துக் கொடுக்கின்ற வார்த்தைகளும் நம்மை பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வழி நடத்தும். தேறினவர்களாகவும் நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் நம்மை மாற்றும். அதுதான் பிரயோஜனம். அதை கேட்க மனம் இல்லாமல் இருக்க ஒரு ஆபத்து முள்ளே இருக்கிறது. அப்ப தேவன் நமக்கு பிரயோஜனமானதை போதிக்கின்ற அவருடைய வார்த்தைகளை கேட்க மனமில்லாத ஒரு நிலையிலும் வாழக்கூடிய அபாயம் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு, அத்தகைய அபாயத்தில் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ளணும்? அவருடைய வார்த்தையை கேட்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி மனம் இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 30வது அதிகாரத்தின் 1வது 2வது வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 30:1-2. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். வேதத்தை கேட்காதவருடைய நிலை, பிரயோஜனமானதை ஆண்டவர் நமக்கு போதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நிலை, பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டுகிறவர்கள், ஆண்டவர் இல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறவர்கள், ஆண்டவருடைய ஆவி இல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள். அடுத்த வசனம் இன்னும் மோசமான ஒரு காரியத்தை சொல்கிறது. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனுடைய பொருள் என்ன? பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டுகிறோம், ஆண்டவர் இல்லாமல் வாழ்வதற்கு ஆலோசனை பண்ணுகிறோம். அதையும் விட ஒருபடி மேலே போய் அங்கு ஒரு பெரும் ஆபத்தை சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள ஜனம். எதுக்கு இப்படி சொல்றாரு? எகிப்தில இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி விட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அடிமைத்தன பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கி விட்டார். பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்ட நாம் என்ன செய்யறோம்? என்ன செய்யணும்? பிரயோஜனமானதை போதிக்கும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வேத வசனங்களின்படி தேறினவர்களாகவும் நற்கிரியை செய்கிறவர்களாகவும் முன்னால வரணும். ஆனால் இன்றைக்கு அதை கேட்க மனமில்லாமல் இருப்போம். ஆனால் எப்படி மாறிவிடுகிறோம் தெரியுமா? எகிப்துக்கு போக முரட்டாட்டம் பண்ணுகின்றவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டு வந்த பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பி செல்ல முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றவர்களாக. ஆண்டவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார், நான் சாட்சி எல்லாம் சொல்லுவேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் அள்ளி கொடுப்பேன், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு என்று நான் எல்லாத்தையும் செய்வேன். ஆனால் நான் விட்டு வந்த பாவ வாழ்க்கையை திரும்பவும் ஆரம்பிக்க முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருப்பேன். எகிப்துக்கு போகிறவர்களாகிய, அதாவது போறதுக்கு துடிக்கிறவங்க இல்ல, எகிப்துக்கு போறவங்க, அதாவது பழைய வாழ்வுக்கு அவ்வப்போது சுற்றுப்பயணம் சென்று வருகிறவர்கள். எகிப்து என்பது என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீங்கள் காணுகின்ற எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு வந்துவிட்டீர்கள், உங்களை நான் விடுதலை பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் என்னுடைய கைக்குள்ளே இந்த புது விடுதலை வாழ்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் இந்த ஜனம் வனாந்தரத்தில் வரும்போது, தேவை என்று வரும்போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது உடனே அவர்கள் சொன்ன காரியம் என்ன? நாங்கள் எகிப்துல நல்லா இருந்தோம், எகிப்துல இறைச்சி சாப்பிட்டோம், எகிப்துல நாங்க நல்லா அப்பம் சாப்பிட்டோம், எகிப்துல நாங்க சாகிறதுக்கு எங்களுக்கு இடமெல்லாம் இருந்துச்சு, எங்களை இங்க கொண்டு வந்து சாகடிக்க போறியா என்று எகிப்தை சொல்லி சொல்லியே முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். எகிப்தில் நாங்க நல்லா இருந்தோம். எப்போ? விடுதலை வாழ்வுக்குள்ளே வந்த பிறகு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். விடுதலை வாழ்வுக்குள்ளே வந்த என் அன்பான தெய்வ மக்களே, ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகின்ற அன்பான தெய்வ மக்களே, இனி நீங்கள் விட்டு வந்த பாவ வாழ்வுக்குள்ளே போவதற்கு முரட்டாட்டம் பண்ணாதீங்க, போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுடைய நிலைமை பரிதாபம். யார் அப்படி போவது? தேவனுடைய கரத்திற்குள்ள வந்த பிறகும்
பிரயோஜனமானதை போதிக்கின்ற தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையாக்கிய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரர்கள் அப்படி போவாங்க. ஏன் பிரயோஜனமானதை போதிக்கிறத கேட்கணும்? பிரயோஜனமானதை போதிக்கிறத கேட்கலைன்னா நீங்க திரும்பவும் விட்டு வந்த எகிப்துக்கு, விட்டு வந்த பாவ வாழ்க்கைக்கு திரும்பி செல்வதிலே முரட்டாட்டம் பண்ணுகின்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். இன்னைக்கு அப்படித்தானங்க திருச்சபை இருக்குது, இன்னைக்கு அப்படித்தானங்க கிறிஸ்தவம் இருக்குது. 6 நாளும் இஷ்டமாக வாழ்ந்துருது, 7வது நாள் வந்துட்டு பக்தியின் வேஷம் தரிப்பது. காரணம் என்ன? 6 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல், பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கின்ற தேவனுடைய வார்த்தையை கேட்காம, எனக்கு இவ்வளவு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்குது, இவ்வளவு நான் செய்யணும்னு ஓடி ஓடி போய் நீங்கள் உங்களை திரும்பவும் எகிப்துக்குள் நுழைத்துக் கொள்ளுகிறீர்கள். பரிதாபம். பிரயோஜனமானதை போதிக்கின்ற தேவனுடைய வார்த்தையை செவிகொடு, வார்த்தைக்கு செவிகொடு. அது இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கின்ற எச்சரிப்பு, ஆலோசனை. சரி, அப்படி திரும்பி போனால் அதனுடைய விளைவு என்ன? அப்படி திரும்பி போகின்றவர்களுடைய விளைவு என்ன? எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரத்தினுடைய 26, 27வது வசனங்களை வாசிப்போமானால், வாசிக்கிறேன். எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, சரிங்களா, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், எகிப்துக்கு போறவங்களாய் இருந்தால், வேதத்தை கேட்காமல் பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டி தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் நம்முடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எகிப்துக்கு போயிட்டு வந்து முரட்டாட்டம் பண்ணுகின்றவர்களாக இருந்தால், பழைய பாவ வாழ்க்கைக்கு போயிட்டு வந்து முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக இருந்தால், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், போகக்கூடாதுன்னு தெரியும், போயிட்டு வரலாம், சரியா? அப்ப பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோടെ எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஆண்டவரை விட்டு பின்மாறி போனவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? சத்தியத்தை அறிந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, வசனங்களை கேட்ட பிறகு வெளியில போயிட்டா, எகிப்துக்கு போய் புரட்டாட்டம் பண்ணிட்டா, வேத வசனங்களை கேட்காமல், பிரயோஜனமானவைகளை போதிக்கின்ற தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் அப்படி முரட்டாட்டம் பண்ணிட்டா என்ன விளைவு தெரியுமா? தேவனுடைய நியாய தீர்ப்பை பயத்தோடு எதிர்பார்க்குதல். நான் ஆண்டவரோடு கூட வாழ்கிறேன் என்றால் அவருடைய நியாய தீர்ப்பை சந்தோஷமா நான் எதிர்பார்ப்பேன். பயத்தோடு எதிர்பார்க்குதல் என்றால் என்ன? ஐயோ நான் போயிட்டேனே, ஏன்னா எனக்கு வேறொரு ரட்சிப்பு இல்லை. வசனம் அழகாய் சொல்லுகிறது. அப்படி மனப்பூர்வமா பாவம் செஞ்சா, ரோமர் 10:26, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. அப்ப நீங்க திரும்பவும் எகிப்துக்கு துணிகரமாய் போவீர்களானால், துணிகரமாய் பாவம் செய்வீர்களானால், திரும்பவும் உங்களுக்காய் செலுத்தக்கூடிய ஒரு பலி இல்லை. மாறாக என்ன நடக்கும்? நியாய தீர்ப்புக்காக நீங்கள் பயப்படுகின்ற பயம்தான் இருக்கும். இன்னைக்கு நியாய தீர்ப்பு குறித்து பயம் இருக்குதுன்னா, பிரயோஜனமானதை போதிக்கின்ற தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வாங்க. அது மட்டுமல்ல, இன்னொன்னு, விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இதுவும் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியல? படிக்கல. பிரயோஜனமானதை எனக்கு போதிக்கிற அந்த சத்தத்தை நான் கேட்கல. கேட்டிருந்தேனானால் இவைகளிலிருந்தெல்லாம் நான் என்னை காத்து கொண்டிருப்பேனே. என் அருமையான தெய்வ மக்களே, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்லையா? எவ்வளவு அதிசயமான ஆண்டவர் இல்லையா? நம்மளை நேசிக்கிற, நம்மளை விட்டு விடாம, நம்ம அவரை விட்டு போயிடக்கூடாது, நம்ம அவருக்குள்ளேயே இருக்கணும்னு நம்மளை பிடிச்சு வைக்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிரயோஜனமானவைகளை நமக்கு போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? தேவனுடைய வார்த்தை தான், வேற எதுவும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உபதேசமாய் வருகிறது, கடிந்து கொள்ளுதலாய் வருகிறது, சீர்திருத்தலுக்கு ஏற்ற நிலையில வருகிறது, நீதியை படிப்பித்துக் கொடுக்கிறதாய் வருகிறது. இதை நீங்க உட்கொள்வீர்களானால் நீங்க தெரிந்தவர்களாகவும் நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. அன்பானவர்களே, வேதத்தை படிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கதான்
எனக்கு பிரயோஜனமானது எனக்கு போதிக்கப்படுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் எனக்கு பிரயோஜனமானதை நான் எடுத்துக்கொள்ள முடியும். நான் எடுத்துக்கொள்ளவில்லை, ஆனால் நான் எகிப்துக்கு போற பாவத்தின் மேல் பாவத்தை திரும்ப திரும்ப செய்கின்ற துணிகரம் உள்ளவனாய் மாறிவிடுவேன். அப்படி மாறினால் நான் நியாய தீர்ப்பை பயத்தோடு எதிர்பார்த்து மட்டுமல்ல, தேவ கோபாக்கினைக்கு நான் தகுதி உள்ளவனாய் போயிடுவேனே. இதுக்காக ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்தார். இதற்காக உங்களுக்கு சிலுவையில் ரத்தம் செஞ்சார். என் அன்பான தெய்வ மக்களே, திரும்பி வந்துருங்க, அவருடைய கைக்கு வந்துருங்க. காலம் கடைசி காலம், இன்னும் எவ்வளவு நாள் இருக்குமோ தெரியாது, வாழ்வு எப்போ முடியுமோ தெரியாது. ஒரு கடுமையான காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கிறோமே. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கும், பிரயோஜனமானதை போதிக்கின்ற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கும். இந்த மாதம் இதை படிக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை படிச்சிருக்கிற நம்ம இந்த வார்த்தை தருகின்ற அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வழிகளிலே நிலை நிற்போம். தேவ கோபாக்கினைக்கும் நியாய தீர்ப்புக்கும் தப்பிக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 210வது கீர்த்தனை பாடுவோம். இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு வரும்போது நீங்கள் உங்கள் காணிக்கைகளை ஆலயத்திலே செலுத்துங்கள். 210ஆம் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடுவோம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வானுலகில் உரை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, வாலிபர் தமக்கும் அதுவாகும், வயோதியர்க்கும் அது உணவாகும், பாலக்கினிய பாலும் அதாம், படிமீதாத்ம பசிதனிக்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, சத்துரு பேயுடன் அமர் புரியும் தருணம் அது நல்லாயுதமாம், மித்திரர் மேத்திரரோடு மகிழும் பொழுதும் அது நல்லுறவாகும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, கதியின் வழி காணாதவர்கள் கண்ணு கரிய கலிக்கம் அது, புதிய எருசலேம் பதிக்கு போகும் பயண துணையும் அது. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சிறப்பான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு என்று நீர் கொடுத்த அந்த வார்த்தையின் ஒரு பகுதியை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க உதவி செய்தீர். பிரயோஜனமானவைகளை போதிக்கிற எங்கள் ஆண்டவர், எப்படி போதிக்கிறீர், எதன் வழியாக போதிக்கிறீர், உம்முடைய போதனைகளை விட்டு நாங்கள் விலகும் போது என்ன அபாயத்தை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் இன்றைக்கு தெளிவாக உம்முடைய வசனங்களின் வழியாக எங்களுக்கு பேசினீரே. பிரயோஜனமானதை போதிக்கின்ற உம்முடைய சத்திய வேத வார்த்தைகளை நாங்கள் கேட்டு வாழ்க்கையிலே தெரிந்தவர்களாகவும் நற்கிரியையை செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் மாறுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நீர் பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய சத்தியம், உம்முடைய வழி நடத்துதல் இவைகள் எங்களை விட்டு விலகாமல் எங்களை முழுவதுமாய் பரிபூரணமாய் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும். நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்வு வாழ்வதற்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உலகத்திற்குள் நாங்கள் புறப்பட்டு போகிறோம். உலகத்தின் சப்தங்கள், உலகத்தின் போதனைகள் இவைகளுக்கு மேலாக எங்களோடு பேசுகின்ற உம்முடைய பிரயோஜனமுள்ள போதனைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடி அமர்ந்து வாசித்து தியானித்து அதன்படியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபைதான். உம்முடைய பலத்தோடு இந்த உலகத்திற்குள் வாழ்வு வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபைதான். உம்முடைய கிருபையின் சத்தியமும் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அன்பானவர்களே, ஆண்டவர் சித்தமானால் திரும்பவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே போல காலை 9:30 மணிக்கு இன்னொரு ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே நாம் சந்திப்போம். கர்த்தரின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.